lady is married a dog. Young lady, it's not married with the doctor. It's married to a doctor. Oops. Sorry. It's all right. In fact, you are doing good. Just உன்னோட vocab strong பண்ணிக்க. Climate இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? Yeah, it is. நீங்க இப்பயும் ஃபிட்னஸா இருப்பீங்களா? Yeah. In fact, இந்தியால ஃபிட்னஸ் கல்ச்சரே இல்லை. பேக் ஹோம் இன் கனடா நாங்க எல்லாருமே பாடியில் கான்ஷியஸாக இருப்போம். அது மட்டும் இல்லை, ஐ மஸ்ட் இட். இந்தியாவில் நீ தான் என்னோட முதல் ஃப்ரெண்ட். 1 second. There is surprise for you. My small gift. Thank you. Not now. இதை போய் தனியாக ஓப்பன் பண்ணி பாரு. ஆக்சுவலா நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்ன? என்னுடைய மாம் இன்னைக்கு ராத்திரி உங்களை டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் நீங்க வந்தே ஆகணும். அவாய்ட்லாம் பண்ணக்கூடாது. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? அக்கா, நான் இப்ப போகணும்க்கா. அட இருமா, உங்க சார் தான் விருந்துக்கு வராரு. கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணுமா. எவ்வளவு வேலை இருக்கு. வேலையை முடிச்சிட்டு நீ போமா. அக்கா, நான் தான் முன்னாடியே சொன்னல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இங்க பாருங்க, நான் தான் எல்லாத்தையும் சமைச்சிட்டேனே. போக விடுங்கக்கா. சரி, நீ கிளம்பு. அட நீ வந்துட்டியா? சீக்கிரமா போய் தயிர் வாங்கிட்டு வா. தயிர் வடை பண்ணிருக்கேன். தயிர் கம்மியா இருக்கு. சரி மம்மி, 10 minutesல வாங்கிட்டு வரேன். அட பப்ளு, நீயா? நல்ல வேலை வந்த. வேலை இருக்கு, வா. என்ன வேலை? இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு நீரஜ் சார் வராரு. அவருக்காக அம்மா தயிர் வடை பண்றாங்க. ஆனா தயிர் கம்மியா இருக்கு. வா போய் வாங்கிட்டு நீ வரலாம். என்ன அந்த நீரஜ ரொம்ப ஓவரா கவனிக்கிற மாதிரி தெரியுது. அட அதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? வா. சரி வா, போயிட்டு வரலாம். விடவா போற, வா. சார், அப்படி உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்க என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சோனியா தங்கச்சி வீட்டை பத்தி முழு விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, பொண்ணு ஏன் கனடாக்கு போகணும்னு ஆசைப்படுறா. ஆனா எனக்கு எதுவும் புரியல. ஆனா அங்க மம்தா மேடம் இன்னைக்கு உங்களுக்கு பலமா விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது சொல்லணும்ல. பணத்துக்காக வேலை செய்யறவங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. வெல்கம். Thank you. This is my friend பப்ளு. ஹலோ. அப்புறம் இது என்னோட ஃபாதர். ஹலோ. ஹலோ. அனில் சர்மா. நீரஜ் குமார். வெரி நைஸ் டு மீட் யூ. சேம் மோர். வணக்கங்க. வணக்கம். நீங்க இவரை பாருங்க, எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. கண்டிப்பா உங்க வயசு தான் இருக்கும். அண்ணே, இவருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கண்ணா. அப்பதான் இவரு உங்களை மாதிரி ஃபிட் ஆயிடுவாரு. அப்புறம் இன்னைக்கு நாங்க எங்க வீட்லயும் கொஞ்சம் சமைச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு நீங்க எங்க வீட்லயே தாராளமா சாப்பிடலாமே. கண்டிப்பா சாப்பிடலாம். நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? வாங்க சார், வாங்க. நீங்க போங்க. வாங்க வாங்க. இட்ஸ் a big joke. ஆக்சுவலா நீரஜ், சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணு படிப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு? பாஸ் ஆயிடுவாள்ல? She is quite an intelligent girl. IIT exam I think சோனியா ஈஸியா கிளியர் பண்ணிடுவா. அட ஏன் இன்னும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இருங்க நான் பாருங்க. இல்ல வேண்டாம் எனக்கு. அது சரி சார், உங்ககிட்ட கனடா நேஷனாலிட்டி இருக்கும்ல? நான் கனடாவை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். கனடாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதாவது கனடாவோட கேபிட்டல் சிட்டியோட பேர் என்னன்னாவது தெரியுமா? சொல்லு. டொரண்டோவா? இட்ஸ் நாட் டொராண்டோ, இட்ஸ் சொராண்டோ. டி சைலண்ட் ஆயிடும். உனக்கு கஷ்டம்தான். ஆனா யூ கேன் ட்ரை. பேபிலோ.
நீ கிஃப்ட்டை பார்த்தியா? இல்ல ஆக்சுவலி காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருக்கு. கண்டிப்பா இப்ப பாக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு. ஓகே, குட் நைட். குட் நைட். பாய். பாய். ஏய் ஹலோ, என்ன? நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணேன்? நீ இப்ப நடிக்காத. என்ன நடிக்கிறேன்? உனக்கு என்னாச்சு? ஐயோ, அம்மா அப்பா எல்லாரும் உள்ள இருந்தாங்க. ஆனா நீ எப்படி அப்படி செய்யலாம் பப்ளு? நான் அப்படி என்ன பண்ணேன் தெளிவா சொல்லு. டேபிள் கடியில என்னோட காலை டச் பண்ணல. ஹலோ, நான் ஒன்றும் காலை டச் பண்ணல. அப்படின்னா ஒரு நிமிஷம். உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ற, ஆனா கண்டிப்பா நான் அதை செய்யல. உன் அப்பாவை பத்தி சொல்லவே கூடாது. மிச்சம் இருக்கிறது யாரு? அந்த கனடாக்கார பெருசு மட்டும்தான். எனக்கு என்னமோ அவன் சரியான ஆள் மாதிரி தெரியல. நீ கொஞ்சம் அமைதியா இரு, கண்டதை உளராத. இங்க பார், நீ சாப்பிட்டல்ல? இங்க பார், ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. சோ நீ கிளம்பு, போ கிளம்பு. ம். ஹலோ. ஹலோ. நீ கிஃப்ட்டை பார்த்தியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அது சரி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும்னு நினச்சேன். நாளைக்கு லஞ்சில் என்ன மீட் பண்ணுறியா? யா. இது ஒரு ரிக்வெஸ்ட் தான். சோனியா, நான் உனக்கு கொடுத்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதையே போட்டுக்கிட்டு வா. என்னது? இது வரைக்கும் நீ யார் கூடயாவது டேட்டிங் போயிருக்கியா? இல்ல. அப்போ இந்த லஞ்சை டேட்டா கன்சிடர் பண்ணிக்க. ஓகே. ஐயோ, அம்மா அப்பா எல்லாரும் உள்ள இருந்தாங்க. நீ எப்படி அப்படி பண்ணலாம் பப்ளு? நான் அப்படி என்ன பண்ணேன் தெளிவா சொல்லு. டேபிள் கடியில நீ என்னோட காலை டச் பண்ண. அந்த கிழவன் நிச்சயமா சரியான ஆள் இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ ஏன் நெக்லஸை போட்டுட்டு வரல? இல்ல, அம்மா அதை பார்த்துட்டா ஏதுன்னு கேட்பாங்கல்ல, அதனால தான் போட்டுக்கல. இருந்தா கூட நானே உனக்கு போட்டு விடுறேன். யா. I hope you don't mind. Sure. Looking beautiful, but not more than you. Thank you. நீ என்னைக்காவது வைன் குடிச்சிருக்கியா? ஆக்சுவலி காலேஜ்ல எப்பயாவது திருட்டுத்தனமா குடிப்போம். வைனை திருட்டுத்தனமா இல்லை, ஓப்பனாக குடிச்சாதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். லெட்ஸ் அஃபா. யா. Cheers. Thank you.
டியர் சோனியா, ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் நமக்குள்ள இருக்கிற வயசு வித்தியாசம் நம்ம காதல அனுமதிக்காது. ஆனா உண்மை என்னன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இது சாத்தியமே இல்லை. ஏன்னா நீ என்னை விட வயசுல ரொம்ப சின்னவன். அண்ட் சொசைட்டி நம்மளை என்னைக்குமே ஒன்று சேர விடாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் so sorry. I'm sorry, Sonia. ஐ லவ் யூ டூ. நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். அதை தவிர எனக்கு எதுவும் ரொம்ப பெருசு இல்லை. ப்ராமிஸ் மீ, நீங்க தனியா கனடா போக கூடாது. என்னையும் கூட்டிட்டு போகணும். நான் உங்களுக்காக எல்லாரையும் எதிர்த்து போராட ரெடியா இருக்கேன். I promise you, Sonia. I promise you. You love me?